காவேரி கிட்ட விஜய் குடிச்சிட்டு பேசுறாரு. அப்போ ஒரு வாட்டி எங்க அம்மா நினைவு நாள் அப்ப நான் அன்னைக்கு மறந்து மிஸ் பண்ணிட்டேன். வெண்ணிலா நான் கேட்டதும் எனக்காண்டி வேண்டிக்கிட்டு ஒரு வாரம் விரதம் இருந்தா. சின்னதா தலைவலின்னு சொன்னா கூட வெண்ணிலா துடிச்சு போயிரும். அவ கேரிங்க பார்த்து வேணும்னே பொய் சொல்லி அவ பதறத பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்ப. பொய் தான் சொன்னேன்னு சொன்னா கூட அவ என் மேல கோவமே பட மாட்டேன் பார்த்து அழுவா. ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அவ. இப்படிப்பட்ட ஒருத்திக்கு அவ கண்ணுக்கு முன்னாடியே அப்பா அம்மா இறந்தது பாக்குறதெல்லாம் எவ்வளவு கொடுமை இல்ல. இப்படி நொறுங்கி போயிருப்பாள்ல காவேரி. என்ன வெண்ணிலா லவ் பண்ணதே தப்பா? வெண்ணிலாவை நம்ம எப்படி சரி பண்ண போறோம்? என்னால நெருங்கவும் முடியல, விலகி நிக்கவும் முடியல. அவளுக்கு தண்டனையா இல்ல எனக்கு தண்டனையா? காவேரி அவளை கூட்டிட்டு வந்த எங்கேயோ இருக்கட்டும்னு விட்டுற வேண்டியதானே? அவளை இப்படி பார்க்க முடியல காவேரி. இங்க வெண்ணிலாவ நம்ம சரி பண்ணிடலாங்க. காவேரி நிஜமாதான் சொல்றியா? நிஜமால வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமா? கண்டிப்பா வந்துருங்க. சீக்கிரத்திலேயே அவங்க குணமாயிருவாங்க. காவேரியே சொல்லிட்டா. கண்டிப்பா சரியாயிரும் சரியாயிரும். சரி காவேரி, நான் என் ரூமுக்கு போறேன். பாத்துங்க பாத்து. சாரி காவேரி, கொஞ்சம் லிமிட் தாண்டிடுச்சு. அப்படியே புடிச்சிட்டே ரூமுக்கு கூட்டி போறியா? பாத்துங்க பாத்து. மெதுவா வாங்க விஜய். நான் சரியாதான் இருக்கேன் விஜய், மெதுவா வாங்க. இல்ல சரியாயிருவா? இல்ல சரியாயிருவாங்க விஜய், வாங்க மெதுவா. காவேரி விஜய கூட்டிட்டு போறத தாத்தா பாக்குறாங்க, ஃபீல் பண்றாங்க. காவேரி பெட்ல விஜய படுக்க வைக்கிறாங்க. விஜய் படுத்துக்கிட்டு இருக்கப்ப குழம்பிக்கிட்டே இருக்காரு. காவேரி பாக்குறாங்க. காலையில குமரன் வந்துடுறாரு அவர் வீட்டுக்கு. பாட்டி கேக்குறாங்க, குமரா காலையில காவேரி வீட்லயே தங்கிட்டியா? ஆமா பாட்டி, நைட்டு காவேரி வீட்லயே தங்கிட்டேன் அப்படின்னு குமரன் சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, நீ வருவன்னு கங்கா முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தா. அப்புறம் காவேரி தான் ஃபோன் பண்ணி நீ அங்கேயே படுத்துட்டதா சொன்னான். அப்படி என்னடா பேசிக்கிட்டு இருந்தீங்க? குமரன் சொல்றாரு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம், விடுபாட்டி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சர்ரா. கங்கா கடுப்புல சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாவை அப்பப்ப திட்டிக்கிட்டு இருக்காங்க. கங்கா குமரனுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறாங்க. குமரனும் சாப்பிட்டுட்டு எனக்கு போதும்னு கங்கா பக்கத்திலேயே நிக்காம ஓடுறாரு. தாத்தா நைட்டு நடந்ததே நினைச்சுக்கிட்டு காப்பி குடிச்சுக்கிட்டு யோசனையில இருக்காங்க. விஜய் குட் மார்னிங் தாத்தான்னு சொல்றாரு. வந்து உட்கார்றாரு. தாத்தா நைட்டு கொஞ்சம் ஓவரா போயிட்டேனா? தாத்தா குமரனும் இருந்தாரு, அதனால பயங்கரமா சாப்பிட்டேன் போல இருக்கு. ரொம்ப நாளா ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமா இருந்துச்சு தாத்தா, இன்னைக்குதான் ரிலீஃபே ஆயிருக்கு. தாத்தா நீங்க கரெக்டா வழக்கம் போல மெயின்டைன் பண்ணிட்டீங்க போல. சூப்பர் தாத்தா. தாத்தா கேக்குறாங்க விஜய் கிட்ட, நேத்து நீ குமரன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? தாத்தா நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவர் என்னைய பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு. நடந்ததெல்லாம் விஜய் சொல்றாரு. தாத்தா சொல்றாங்க, நீ சொன்ன மாதிரி எல்லாமே உன் ஞாபகத்துக்குள்ள இருக்கு. ஆனா நேத்தி லிமிட்டை தாண்டிட்ட. குமரன் ஹால் ரூம்ல படுத்திருக்கப்ப நீ எங்க போன, என்ன பண்ணுன, ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன தாத்தா நான் என்ன பண்ணுனேன்? தாத்தா நீங்க இப்படி கேட்கிற அளவுக்கு நான் எதுவும் தப்பா பண்ணலையே. தாத்தா சொல்றாங்க, உனக்கு எதுவுமே. அப்ப காவேரி வந்துடுறாங்க. தாத்தா சொல்றத விட்டுட்டாரு. விஜயும் காவேரிய திரும்பி பாக்குறாங்க. குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங்மா. காவேரி தாத்தா மேல ஏதாவது கோபமா இருக்கியாம்மா? ஏன் தாத்தா இப்படி கேக்குறீங்க? உங்க மேல எனக்கு என்ன கோபம் தாத்தா? இல்லம்மா, நான் ஏதோ ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி ட்ரிங்க்ஸ் பண்ண போய் அப்புறம் விஜயும் குமரனும் வந்து ஏதோ தப்பாயிருச்சோன்னு தோணுதுமா, அதாம்மா கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, எப்பயாவது ட்ரிங்க்ஸ் பண்றதுல என்ன இருக்கு தாத்தா? இதெல்லாம் நான் புரிஞ்சுக்க மாட்டேனா தாத்தா? தான் நேத்தே என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நீங்க சொல்லாம எதுவுமே பண்ணல தாத்தா. சரிம்மா, அப்ப உனக்கு எதுவும் தோணல இல்ல? விஜய் சொல்றாரு, தாத்தா என்ன புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? காவேரி நல்லா புரிஞ்சுப்பா. அவளும் உட்கார்ந்து நல்லா தானே தாத்தா பேசிக்கிட்டு இருந்தா. என்னாச்சு தாத்தா உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல விஜய், ஏதோ நெருடலா இருந்துச்சு, அவ்வளவுதான். காவேரி சொல்றாங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல தாத்தா, இவருக்கும் குமரனுக்கும் உள்ள பாண்டிங் நல்லா இருந்துச்சு. இது உங்களாலதான்னு எனக்கு தெரிய வந்துச்சு தாத்தா. காவேரி எனக்கும் அதை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படியோ நீ தப்பா எடுத்துக்கல, எனக்கு ஓகேம்மா. இல்ல தாத்தா, நீங்க இந்த மாதிரி கேக்குறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா காவேரி. விஜய்
நான் உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். இன்னைக்கு ஜாக்கிங் போலையாப்பா? ஆமா தாத்தா, எந்திரிச்சது வேற லேட்டு. அப்புறம் எங்க போய் அம்மா பக்கத்துல எங்கேயாவது வாக் போயிட்டு வரலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தாத்தா. சரி விஜய், நானும் உன் கூட வரேன். தாத்தாவும் விஜயும் வாக்கிங் போறதுக்கு வெளியே போயிருக்காங்க. அப்ப ராகினி வர்றாங்க. என்ன காவேரி, வெளியவே பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? ராகினி, நான் எதையோ பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? அம்மா, காலையிலே வந்து ஆரம்பிக்காத ராகினி. சரி, நான் விஷயம் இல்லாம உன் பக்கத்துல வந்து பேசுவேனா? தாத்தாவும் விஜயும் இப்ப எதுக்கு வாக்கிங் போறாங்கன்னு தெரியுமா? நீ வந்ததும் அவங்க பேச்ச நிப்பாட்டிட்டாங்கன்னு நீ ஃபீல் பண்ணல, கரெக்ட் தானே? இப்ப கூட உனக்கு தெரியாம பேசுறதுக்கு தான் தாத்தா விஜய கூட்டிட்டு போறாங்கன்னு உனக்கு புரியுது தானே? ராகினி, அவங்க தாத்தா பேரனுக்குள்ள பேசிக்கிறதுக்கு பர்சனலா நிறைய விஷயம் இருக்கும். அவங்க பேசுறதுக்கு போயிருக்காங்க. இல்ல, உனக்கோ எனக்கோ என்ன பிரச்சனை இருக்க முடியும்? காவேரி, இப்படி அநியாயத்துக்கு இன்னசென்ட்டா இருக்கியே காவேரி. அவங்க 2 பேரு பேச்சுவார்த்தையும் டைவர்ஸ பத்தி தான் இருந்துச்சு. தாத்தா விஜய சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. விஜய் ஒத்துக்கவே இல்ல. அப்பதான் நீ தான் உடனே பேச்ச நிப்பாட்டிட்டாங்க. தாத்தா என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா விஜய் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டாரு. வேணா பாரு, திருப்பியும் லாயர் வருவார், டிவோர்ஸ் ப்ராசஸ் நடக்கும், உங்ககிட்ட சைனும் வாங்குவாங்க. அப்படியா ராகினி? உன்னோட இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி ராகினி. எனக்கு ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நீ நம்புற கதை மாதிரி ரெடி பண்ணிட்டு வா. நான் கேக்குறேன் ராகினி. கதை நல்லா இல்ல காவேரி. ராகினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அடடா, என்னம்மா நடிக்கிற காவேரி நீ? நான் அப்செட் ஆயிட்டேன்னு மூஞ்சியே காட்டி கொடுக்குதே. நீ என் பிடிக்குள்ள தாண்டி இன்னமும் இருக்க. குழப்பி அடிச்சு உன் மண்டைய பிச்சுக்க வச்சு விட்டு ஓட வைக்க போறேன்டி அப்படின்னு ராகினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. தாத்தா கோயில்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. விஜயும் தாத்தாவுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. தாத்தா, இப்ப சொல்லுங்க, நைட்டு நான் என்ன பண்ணுனேன்? ஏன்பா விஜய், வெண்ணிலா ரூமுக்கு போனேன், அந்த நேரத்துல போய் அழுகுற, இதெல்லாம் நாங்க எப்படி எடுத்துக்கிறது? தாத்தா, அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்ல தாத்தா. நான் அவ ரூமுக்குள்ள கூட போலையே, வெளியே தானே நின்னேன். இப்ப காவேரி என் கூட நின்னுகிட்டு இருந்தாளே, உனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கா? தாத்தா, என்ன பேசினேங்கிறது எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. ஆனா நான் வெண்ணிலாவை போய் பார்த்தேன். காவேரி என்னைய சமாதானப்படுத்தி ரூமுக்கு கூட்டிட்டு போய் தூங்க வச்சா. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு தாத்தா. அப்படியே நான் பேசியிருந்தாலும் தப்பா எதுவும் பேசியிருக்க மாட்டேன். விஜய், எனக்கு என்ன தோணுதுன்னு என்னால சொல்ல முடியல. ஆனா நீ அன்னைக்கே சொன்ன, எனக்கு தப்பா தெரியாத ஒரு செயல் மத்த ஆளுக்கு தப்பா தெரியும்னு சொன்ன. தாத்தா, காவேரி ஹேர்ட்டா இருப்பான்னு தானே என்கிட்ட சொல்றீங்க? விஜய், உனக்கு புரிஞ்சா சரி. பாருங்க தாத்தா, என்னோட ஆள் மனசுல வெண்ணிலாவை எப்படியாவது சரி பண்ணணுங்கிற எண்ணம் அழுத்தமா இருக்கு. இத நான் ஓப்பனா காட்டுறேன். அதான் பிரச்சனைன்னு சொல்றீங்க. நீங்க இப்படி சொல்றதுக்காண்டி அந்த எண்ணத்தை அடியோட மாத்திர முடியும்னு நினைக்கிறீங்களா தாத்தா? நான் வேணும்னா மறந்துகிட்டு இருக்க மாதிரி நடிக்கலாம். இப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாதான் காவேரிக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கும்னு நினைக்கிறது ட்ரஸ்ட் இல்லாத மாதிரி தானே தாத்தா அர்த்தமாகுது. அப்படி நான் நடிக்க ஆரம்பிச்சேன்னா அது தப்பு இல்லையா தாத்தா? விஜய், நீ உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற, எனக்கு நல்லா புரியுது. நான் எல்லாரும் என்னைய மாதிரி புரிஞ்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா விஜய்? தாத்தா, நான் எதிர்பார்க்கலையே. நான் எனக்கு சரியாதான் இருக்கேன். காவேரிக்கு நான் துரோகம் நினைக்கல, எப்பயும் நினைக்கவும் மாட்டேன். இதுக்கு மேல புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும், புரியாதவங்களுக்காண்டி என்னால நடிக்க முடியாது தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. சரிப்பா விஜய், நீயாவே காவேரிக்கு ஆறுதல் தர்ற மாதிரி அந்த கான்ட்ராக்ட காவேரி கண்ணு முன்னாடியே கிழிச்சு போட்டாதான் என்ன தாத்தா? அந்த அக்ரிமெண்ட்லாம் தாண்டி நாங்க எங்கேயோ வந்துட்டோம் தாத்தா. இப்ப அவ கண்ணு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்டை நான் கிழிச்சு போட்டா என்ன, கிழிச்சு போடலாட்டி தான் என்ன? நான் இப்ப இந்த கான்ட்ராக்ட கிழிச்சு போட்டேன்னா இத்தனை நாளா அந்த கான்ட்ராக்ட எதுக்கு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு காவேரி என்னைய பார்த்து கேட்க மாட்டாளா? இப்படி கேட்டா நான் என்னன்னு சொல்றது தாத்தா? தாத்தா, அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு உறுத்தலா இருக்குன்னா அந்த கான்ட்ராக்ட்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு, நீங்களே கிழிச்சு போட்டுருங்க தாத்தா. சொல்லிட்டு விஜய் எந்திரிச்சு போறாரு. வக்கீல் விஜய் வீட்டுக்கு வர்றாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு வக்கீலை பார்த்து விஜய் கேட்குறாரு. வக்கீல் சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரியே எல்லா டாக்குமெண்ட்டையும் பக்காவா ரெடி பண்ணிட்டேன் சார். டாக்குமெண்ட்லாம் நீங்க ஒரு ட்ரிப் பார்த்துருங்க சார். எல்லாத்துலயும் மேடமுக்கு ஈக்குவல் ஷேர் போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்தாங்க சார். விஜய் சொல்றாரு, கரெக்டா தான் இருக்கு.
வக்கீல் கேக்குறாரு, அப்படின்னா மேடத்துக்கிட்ட சைன் வாங்கிடலாமா சார்? சைன் வாங்கிட்டோம்னா நம்ம ஆடிட்டர் இன்னைக்கே ஃபைல் பண்ணிடுவாரு சார். விஜய் சொல்றாரு, சரி ஒரு நிமிஷம் சார். காவேரி, காவேரி மாடியில இருந்து இறங்கி வர்றாங்க. ராகினி சொன்னது காவேரிக்கு ஞாபகம் வருது. காவேரி அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திருப்பியும் விஜய் காவேரின்னு கூப்பிடுறாங்க. காவேரி அங்கேயே நின்னுட்ட, வா காவேரி. காவேரி இந்த டாக்குமெண்ட்ல சைன் போடு. வக்கீல் சார் பெண்ணு கொடுங்க. வக்கீல பார்த்து கேக்குறாங்க காவேரி, இது என்ன டாக்குமெண்ட்? என்ன சார் மேடத்துக்கிட்ட எதுவும் சொல்லலையா? விஜய் சொல்றாரு, இப்ப அவங்களே தெரிஞ்சுப்பாங்கல்ல, சொல்லாதீங்கன்னு விஜய் தலையாட்டுறாரு. வக்கீல் புரிஞ்சுக்கிறாரு. வக்கீல் சொல்றாங்க, மேடம் சைன் பண்ணுங்க. விஜய் சொல்றாரு, மேடம் படிச்சு பார்த்து தான் கையெழுத்தே போடுவீங்களோ? சொத்தை நான் எழுதி வாங்கிருவேன்னு பயப்படுறியா? என்னங்க, எங்க சைன் பண்ணணும்? விஜய் பேனாவை கொடுக்கறாங்க. வக்கீல் பக்கத்துல வந்து எங்கெங்க சைன் போடணும்னு சொல்றாங்க காவேரியை பார்த்து. இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.